ஸோ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில மிக அவசியமான ஒன்று என்னன்னா, ஆண்டவர் உங்களுக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் வரத்தினாலே நம்மை நிரப்ப வேண்டும். இவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த அந்த ஒரு வரம் தான் இவனை ஒரு மிகப்பெரிய உன்னதமான இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சிருச்சு. சொப்பனத்தை பார்க்கவும் தெரியும், அதே நேரத்தில் இவனால சொப்பனத்திற்கு விளக்கமும் சொல்ல முடியும். அந்த சொப்பனம் ஆரம்பத்திலே அவனை வேறு பிரித்தது, ஆரம்பத்திலே அவனுடைய குடும்பத்தை விட்டு அவனை தனியாக கொண்டு வந்தது, ஆரம்பத்திலே அந்த தரிசனம் அவனிடத்திலே இருந்த அந்த வரம் தன் சகோதரர்களை பார்க்கலும் அவன் ஒரு வித்தியாசமான முறையிலே நடத்தினது. அதே வரம் அவனை எங்க காப்பாற்றிருச்சுன்னா சிறைச்சாலையிலே அவனை காப்பாற்றிருச்சு. அதே வரம் இப்போ பார்வோனுக்கு முன்பாக எகிப்து அத்தனை ஜனங்களுக்கு முன்பாகவும் அவனை ஒரு பெரிய சாட்சியுள்ள மனுஷனா நிப்பாட்டிருச்சு. ஸோ ஒரு தேவனுடைய பிள்ளை நம்ம எல்லாருமே இன்றைக்கு இந்த யோசேப்பினுடைய என்ன ஆசீர்வாதத்திற்காக நம்ம ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு வரத்தை தாரும் என்று நம்ம ஜெபிக்கணும். உடனே நீங்க நிறைய பேர் கேட்பீங்க, நாங்க என்ன பாஸ்டர் ஊழியமா செய்ய போறேன், நான் வரத்தை வாங்கிட்டு நான் என்ன பண்றது, எனக்கு எதுக்கு வரோம், எனக்கு தேவையில்லை, நான் இன்னும் மறிக்க போறேன், இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த உலகத்தை விட்டு போறேன், எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் சரியான போதும், இந்த சூழ்நிலை எல்லாம் சரியான போதும் அப்படின்னு நிறைய பேர் வரங்களை தவறி விடுவார்கள். நன்றாய் கவனிங்கள். வரோன்னு சொல்றது நம்ம நிறைய பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சது 1-2 தான். தீர்க்க தரிசன வரம், வியாதிகளை சுகமாக்குற வரம், இப்படிப்பட்ட சில வரங்களை குறித்து தான் சிலர் கேள்விப்பட்டிருக்கிறாங்க. உடனே என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அந்த வரம் நமக்கு தேவையில்லை, நான் என்ன தீர்க்க தரிசனம் போறேன்னா, நான் என்ன எல்லாருக்கும் போய் சுகமளிக்கும் ஜெபம் நடத்த போறேன்னா, நான் எல்லாரையும் என்ன பேர் சொல்லி கூப்பிட போறேன்னா, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லையே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுகிறதை கேட்டிருக்கிறேன். இன்றைக்கு யோசேப்பிற்கு ஆண்டவர் கொடுத்த 2 வித்தியாசமான வரங்களை குறித்து தான் உங்களோட இன்னைக்கு பேச போகிறேன். அந்த வரத்திற்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும். அதான் நமக்கு நிறைய பாடல்கள் கூட இருக்கிறது. ஒருத்தர் எழுதும் போது ரொம்ப அழகா ஒரு பாடல் இருக்கிறாரு, வரங்கள் இல்லாத வாழ்வனுக்கு வேண்டாம், தரமுள்ள ஊழியம் செய்வேன். நானும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஊழியத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டு நான் வந்தபோது, நான் வேதாகம கல்லூரியிலே அதிகமாக ஜெபித்தது எதுக்கு ஜெபிச்சிருக்கிறேன்னா, ஆண்டவருடைய வரத்திற்காக ஜெபித்திருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு ஒரு வரத்தை தாங்கப்பா, ஏதாவது ஒரு வரத்தை தாங்கப்பா, நான் எதுலையுமே இல்லை ஆண்டவரே, வரம் இல்லாம இந்த காலத்துல ஊழியம் செய்ய முடியாதுப்பா, வரங்கள் தான் நிறைய செயல்படும், அப்பதான் ஜனங்கள் தேடி வருவார்கள், வரங்கள் இல்லாத மனிதர்களை ஜனங்கள் தேடி வரமாட்டாங்க அப்படின்னு வரத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்திருக்கிறேன். கவனிங்க, பிரீச் பண்றது கூட ஒரு வரம், வியாதிகளுக்காய் ஜெபித்து விடுதலை கொடுக்கிறது ஒரு வரம், பிசாசு துரத்துகிறது ஒரு வரம், பரிசுத்தமாய் வாழ்கிறது ஒரு வரம். சோ இந்த வரத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்ம எல்லாரும் எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு வரத்தை தாங்க ஆண்டவரே. யோசேப்புக்கு கொடுத்த அந்த வரம் அவனை உன்னதமான இடத்திலே கொண்டு போய் நிறுத்துமையானால், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வரத்தை தாங்க ஆண்டவரேன்னு நீங்க கேட்கணும். நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஸ்திரப்படுவதற்கு கூட உங்களுக்கு வரம் தேவை. நீங்கள் அதை வாசிக்க முடியும். ரோமர் 1ஆம் அதிகாரத்திலே, ஸ்தோத்திரம், 1ஆம் அதிகாரம் நம்ம 10வது வசனத்தை நம்ம வாசிப்போமே ஆனால், ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும். நன்றாய் கவனிங்கள். இன்னொரு விஷயம் நான் வாசிக்கிறேன். நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படியாகவும். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை ஸ்திரப்படணும்னா கூட வேதம் சொல்லுகிறது வரங்கள் தேவை. நீங்கள் இன்னும் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே வாசித்து பாருங்கள். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். இப்படி பல வசனங்களை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது வரங்களை நாடுங்கள்.
வரங்களை நாடுங்கள். சோ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மிக அவசியமானது என்ன அப்படின்னா இந்த வரங்கள் மிக அவசியம். அதான் ஒரு நாள் அருமையான பாஸ்டர் வெஸ்லி ஐயா ஒரு வீட்டிலே ஜெபிக்கிறதற்காக அவர் கடந்து போனார். அப்ப ஜெபிக்கிறதற்காக அவர் கடந்து போய் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாராமா. ஒரு மிகப்பெரிய பணக்காரர், கோடீஸ்வரனான ஒருத்தருடைய மனுஷன். அவருடைய வீட்டில் ஒரு பெரிய ஆசீர்வாதம். இவர் உள்ள போகும்போதே பெரிய சோஃபா. அப்போ உள்ள அந்த கோட் ஷூட் போட்டுட்டு அந்த வீட்டினுடைய ஓனர் வந்தாராமா. உடனே ஜெபிக்கலாம் அப்படின்னு சொன்னாராமா. உடனே இவர் கண்களை மூடி ஜெபித்தாராமா. ஜெபிக்கும் போது ஒரு வார்த்தையை சொல்லி அவர் ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார் அப்படின்னா, ஆண்டவரே இந்த மனுஷனை பார்த்து எத்தனையோ பேர் இன்னைக்கு கையெடுக்கிறது மாதிரி வச்சிருக்கிறீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு அவர் ஜெபம் பண்றாரு. எத்தனையோ பேரு அவரை பார்த்து ஆயிரக்கணக்கான பேரு கையெடுக்கிற அளவுக்கு நீங்க வச்சிருக்கிறீங்கல்ல அப்படின்னு ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணி முடிச்சு பார்த்தா அந்த பணக்காரனான மனிதர் அப்படியே கண்ணெல்லாம் குளமாக்கப்பட்டு நின்னாராமா. உடனே இவர் பாஸ்டர் கேட்டாராமா, என்ன அப்படின்னு கேட்டாராமா. இல்ல, என்னை பற்றி யாராவது உங்களுக்கு சொன்னாங்களா? இல்லையே, உங்களை பற்றி யாருமே எதுவும் சொல்லலையே. அப்பதான் அவர் சொன்னாராமா, தன்னுடைய அந்த கோட்டை விலக்கிட்டு கையை காமிச்சாராமா. அவருடைய ஒரு கை சூம்பின கை. அவர் சொல்லியிருக்கிறாரு, பாஸ்டர் இந்த நிமிஷம் வரைக்கும் என் வாழ்க்கையில கர்த்தர் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு. எனக்கு வீடு, எனக்கு பங்களா, எனக்கு எல்லாம் கொடுத்துட்டாரு. ஆனா இந்த கை மட்டும் எனக்கு சூம்பின கையா இருந்ததுனால ஒவ்வொரு நாளும் இந்த கையை குறித்து நான் துக்கப்பட்டுட்டே இருப்பேன். கடவுள்கிட்ட கேட்டுட்டே இருப்பேன், ஏன் எனக்கு இந்த கையை சூம்பின கையா கொடுத்தீங்கன்னு கேட்டிருப்பேன். ஆனா இன்னைக்கு நீங்க சொன்ன வார்த்தை என் இருதயத்தை தொற்றுச்சு. உன் கை சூம்பின கையா இருந்தாலும் உன்னை பார்த்து ஆயிரக்கணக்கான கைகள் உன்னை பார்த்து ஏறெடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறாரே அப்படின்னு சொன்ன வார்த்தை என் இருதயத்தை தொற்றுச்சியா. இனி அதுக்காக கவலைப்பட மாட்டேன்னாராமா. அப்போ இது ஒரு வரம். என்ன அப்படின்னா, இன்னொருத்தருடைய பாரத்தை அறிஞ்சு ஜெபிக்கிற ஒரு வரம். இந்த வரத்தை ஆண்டவருடைய சமூகத்துல பல நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்துல நான் கேட்டிருக்கிறேன். ஆண்டவரே இந்த வரத்தை தாங்க ராஜா. ஏதாவது ஒரு மனுஷன் எங்களுடைய ஆலயத்துல ஜெபிக்கிறதற்காக நின்னா அவர் ஒண்ணுமே சொல்லக்கூடாது. ஆனா நான் ஜெபிக்கும் போது அவருடைய மொத்த பிரச்சனையை நான் சொல்லி அவருக்காக ஜெபிக்கக்கூடிய வரத்தை தாங்க ஆண்டவரேன்னு நான் ஆண்டவரிடத்துல ஜெபித்து இருக்கிறேன். இன்னும் அது மட்டும் இல்ல, எசேக்கியா பிரான்சிஸ் ஐயா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தேவனால் மிகவும் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய மனுஷன். அவர் காலேஜில் படிக்கும் போது அதான் ஐயா வெஸ்லே கூட கூட்டு போவாராமா. அவர் காலேஜில் படிக்கும் போதே நிறைய லெட்டர்ஸ் அவருக்கு வருமா, ஜெப குறிப்பு எழுதி. உடனே அவர் அத்தனை லெட்டர்ஸையும் பிரிச்சு படிக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்காதாமா. அவர் அந்த லெட்டருக்கு மேல கையை வச்சு அப்படியே ஜெபம் பண்ணுவாராமா. ஜெபம் பண்ணும்போது சொல்லுவாராமா, ஆண்டவரே இந்த முதல்ல லெட்டர்ல இருக்கிற அம்மாவுடைய பேர் நாகம்மா. இந்த அம்மாவுக்கு இரவு நேரங்கள்ல பிசாசு சர்ப்பமா தொந்தரவு பண்ணிட்டே இருக்குது. அந்த தொந்தரவெல்லாம் நீங்க மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணி அந்த லெட்டரை பிரிக்காம தூக்கி போட்டுருவாராம். அடுத்து கீழே வச்சிருவாராமா. அடுத்து நெக்ஸ்ட் ஜெபம் பண்ணுவாராமா, ஆண்டவரே இந்த அம்மா கடன் பிரச்சனையில இருக்காங்க அம்மா, ஆண்டவரே இந்த அம்மாவுடைய கடன் பிரச்சனை எல்லாம் மாற்றுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணி கீழே வைக்கிற லெட்டரை ஐயா பிரிச்சு படிச்சு பார்த்தா இவர் என்ன ஜெப குறிப்புக்காக ஜெபித்தாரோ அந்த ஜெப குறிப்பு அந்த லெட்டர்ல எழுதப்பட்டிருக்குமாமா. அப்படியே அரண்டு இருக்கிறாரு. அப்போ அந்த சாட்சியை கேள்விப்படும் போது பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வரம், ஐயோ எப்படிப்பட்ட வரங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிற. சிலர் பாருங்க பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்களுடைய பிரசங்கத்துல எவ்வளோ பெரிய கல்லான நெஞ்சுக்காரரும் அந்த பிரசங்கத்துல அப்படியே அழுவாங்க. அப்படி ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருப்பாரு. சிலர் பாருங்க அவங்க பிரசங்கம் பண்ணும்போது எவ்வளவு துக்கமா இருக்கிற நபரும் அந்த பிரசங்கத்துல அப்படியே சிரிச்சுட்டே இருப்பாங்க, சந்தோஷத்துல போவாங்க. இது எல்லாம் வரங்களிலே. அதான் வேதம் சொல்லுகிறது, வரங்களிலே வித்தியாசம் இருக்கிறது. இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, யோசேப்பினுடைய தலை மேல இருக்கிற இந்த அபிஷேகத்தை எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு வரத்தை கர்த்தர் தாங்கப்பா, எனக்கு ஒரு வரத்தை தாங்க. நான் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் தியானித்த போது இந்த யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த 2 வரங்களை குறித்து ஆண்டவர் என் கூட பேசினார். அந்த வரங்களை
உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு நான் வாஞ்சிக்கிறேன். வாசிக்கலாமா? முதலாவதாக ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 39ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாமா? அவனோ தன் எஜமானனுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றையும் குறித்து என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையிலே ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடினால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த யோசேப்புக்கு ஆண்டவர் அவனை வரத்தினால் நிரப்பினார். அவன் வரம் பெற்றவன். அவனுக்கு கொடுத்த முதல் வரத்தை குறித்து இந்த இடத்திலே வேதத்தில் வாசிக்கிறோம். வேதம் சொல்லுது, அந்த போத்திபாருடைய மனைவி இவனுடைய வாலிப வயதிலே இவனோடு தவறாய் சஞ்சரிக்கும்படியாய் தவறாய் நடத்தும்படியாக வந்து நிற்கிறாங்க. ஆனா இவன் அந்த பாவத்துக்கு உடன்படல. இவன் அந்த பாவத்திற்கு உடன்படாமல் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் நம்புறேன் இவனுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய வரம் என்ன தெரியுமா? ஆவிகளை பகுத்தறிகிற வரம் அவனுக்குள்ள இருந்துருச்சு. ஆவிகளை பகுத்தறிகிற வரம். ஒருவேளை ஏதாவது ஒரு வாலிபர்கள், ஆனால் நிறைய வாலிபர்கள் இன்றைக்கு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில வாய்ப்பு எதுவுமே கிடைக்கல. ஆண்டவர் அந்த வாய்ப்புகளை அனுமதிக்கல. ஆனா எத்தனையோ நல்லா வாழ்ந்தவங்க அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் போது அந்த தவறை செய்திருக்கிறார்கள். அந்த தவறை செஞ்சதுக்கு பிறகுதான் யோசிச்சிருக்கிறாங்க, ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, இப்படி நம்ம மதிகட்டவன மாதிரி நடந்துட்டோமே, இப்படி செஞ்சிருக்க கூடாதே, அவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இந்த யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு வரத்தை கொடுத்திருந்தாரு. அவனுக்கு கிடைத்த முதல் வரம் என்ன அப்படின்னா, அவன் ஆவிகளை பகுத்தறிகிற வரம் கொண்டவன். அவங்க பேசும்போதே, அவங்க தன்னிடத்துல வரும்போதே, ஒருவேளை அதான் நம்மளா இருந்தா, சிலரா இருந்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஒருவேளை ஆண்டவர் நம்மளை வந்து இந்த போத்திபாருடைய மனைவியின் மூலமா நம்ம உயர்த்த போறாரோ அப்படின்னு நம்ம நினைப்போம். நம்ம ஆட்கள் நிறைய பேருக்கு அந்த குறுக்கு புத்தி தானே வரும், அந்த தவறான புத்தி வந்துடும். நம்ம இவள் மூலமா கடவுள் ஒருவேளை நல்ல வழி செய்யறாரு போல தெரியுது, இவங்களை கல்யாணம் பண்ணலாமோ, இல்லைன்னா அவரை துரத்தி விடலாமோ, என்னென்னமோ ஐடியாலாம் பண்ணுவாங்க நிறைய பேர். ஆனா யோசேப்புக்கு முன்பாக போத்திபாருடைய மனைவி நிற்கும் போது அவங்கள பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டான், இந்த லேடி நம்மளை தவறாய் நடத்துக்குது. இதுல நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு வருகிற உயர்வை கண்டிப்பா நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தோட தான் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு. ஐயோ இது பொல்லாத ஆவி, இது நம்மளை அழிச்சிரும், இது நம்முடைய தரிசனத்தை நம்ம விட்டு எடுத்துரும், இது நம்முடைய குடும்பத்தை நாசம் பண்ணிரும், நம்முடைய எதிர்காலத்தை ஒன்றும் இல்லாம பண்ணிரும். பார்த்த உடனே அந்த ஆவி சரியில்லைன்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான். ஆனா நம்ம நிறைய பேர் விழுந்து போகிறது எந்த வரம் இல்லாம விழுந்து போறோம் அப்படின்னா, ஆவிகளை பகுத்தறிகிற வரம் நிறைய பேருக்குள்ள இல்லை. யாராவது ஒருத்தர் வந்து ஒன்று பேசினாங்கன்னா உடனே நம்பிடுறது. இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளை ரொம்ப கவனமா இருங்க. நான் ஸ்பெஷலா திரும்ப உங்களுக்கு சொல்றேன், இந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து ஆண்டவருடைய பிள்ளைகள் எச்சரிப்பா இருங்க. யாரோ ஒருத்தர் ஒரு ஊழியக்காரன் அப்படின்ற போர்வையில் வேதத்தை எடுத்துக்கொண்டு நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றேன், உனக்கு அப்படி நடக்கும், உனக்கு இப்படி நடக்கும், உனக்கு அப்படி ஒரு கட்டு இருக்குது, இப்படி ஒரு கட்டு இருக்குது, ஏதாவது ஒன்றை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவார்களே, ஆனால் நீங்க தயவு செய்து ரொம்ப கவனமா இருங்க, ரொம்ப கவனமா இருங்க. நான் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஒரு பாஸ்டர் ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்காக முயற்சி எடுத்தார். அப்போ அவருக்கு ஒரு 5 சென்ட் இடம் அவருக்கு ரொம்ப சுலபமாய் கம்மியான ரேட்ல அவருக்கு கிடைச்சிருச்சு. கிடைச்ச உடனே இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த இடத்த நம்ம வாங்கிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு நல்ல ஒரு ஊழியரை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஜெபம் பண்ணிரும் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டார்.
அவரை கூப்பிட்டு அந்த இடத்துல நிக்க வச்சு ஜெபம் பண்றாரு. அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அந்த ஊழியர்கிட்ட சொல்றாரு, கண்ணை மூடிட்டு கண்ணை திறந்து சொல்றாரு, எப்பா இந்த இடம் ஜெபம் பண்ணும்போது ஒரே இருட்டா இருக்குப்பா, ஒரே இருட்டா இருக்குது, இது வெளிச்சமாவே இல்லை, அதனால இந்த இடத்த பார்த்து வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் சொன்ன அடுத்த நிமிஷத்துல இந்த ஊழியக்காரனுடைய மனசுல தோணுச்சாமா, ஆமா கண்ணை மூடிட்டு ஜெபம் பண்ணா அப்புறம் இருட்டா தெரியாம வெளிச்சமாவா தெரியும் அப்படின்னு தோணுச்சாமா. ரெண்டாவது தோணுச்சாமா, இருளுள்ள இடத்துலதான் ஆண்டவர் வெளியாய் ஒளியாய் பிரகாசிப்பார், அப்போ நம்முடைய ஊழியத்துக்கு சரியான இடம் இந்த இடம் தான் அப்பா, இருட்டா இருக்கிற இடத்துலதான் தேவனுடைய வெளிச்சம் வரும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை கஷ்டப்பட்டு வாங்கி இன்றைக்கு அழகான ஒரு திருச்சபை கட்டி பல ஆண்டுகளாக வெற்றியாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணி ஒரே இருட்டா இருக்குப்பா இந்த இடத்த வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு போன அந்த வார்த்தையை கேட்டிருந்தா இன்னைக்கு அவர் அந்த இடத்துல சர்ச்சு கூட கட்டியிருக்க முடியாது. ரொம்ப கவனமா இருங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க, ரொம்ப கவனமா இருங்க. நீங்க உங்களிடத்துல நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், அது ஊழியக்காரர்கள் என்கிற போர்வையில வந்தா கூட உங்களிடத்துல பேசுகிறவர்கள் இன்னார் என்று நீங்க அறியாட்டா நீங்க நிறைய பேர் மாட்டிடுவீங்க. அதான் இந்த மாதிரி மனிதர்களுடைய வார்த்தையை கேட்டு எத்தனையோ பேரு தன்னுடைய கணவனாரை விட்டு வெளியே வந்திருக்கிறாங்க, எத்தனையோ பேரு கோர்ட்ல போய் நின்று இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கிறாங்க, எத்தனையோ பேர் தங்களுடைய குடும்பத்தை இழந்திருக்காங்க. ஒரு ஊழியக்காரன் தவறாய் நடத்தி அதை கெஸ் பண்றதற்கு, அதான் அவங்க வந்து நல்ல ஆவி உடையவங்களா கெட்ட ஆவி உடையவங்களான்னு தெரியாம தங்களுடைய வாழ்க்கையை இழந்த எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நான் ஆயிரக்கணக்கான பேர் அப்படி காமிக்க முடியும். இல்ல நான் ஊழியக்காரர்களை யாரையுமே குத்தி பேசல, நான் சொல்லுவேன் உண்மையாகவே அவங்க ஊழியக்காரங்க இல்ல. சில இடங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சிலர் வந்து சிலரை மிரட்டி வச்சிருக்கிறாங்க. அப்படின்னா என்னை விட்டு நீ போயிட்ட அப்படின்னா அவ்வளவுதான், நீ செத்துருவ, உனக்கு ஆக்சிடென்ட் வந்துடும், உனக்கு நஷ்டம் வந்துடும், நீ ஒன்றும் இல்லாம போயிருவ, உன் வியாபாரம் எல்லாம் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நல்ல வச்சுங்க, சபிக்கிறவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களே அல்ல. ஹலோ, ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு நீ ஆசீர்வதின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. இல்லை என்றால் கர்த்தருடைய வேதத்தின்படி இப்படி நீ தப்பா நடந்தேன்னா இந்த சாபமான வார்த்தை எல்லாம் உங்களுக்கு வரும் அப்படின்னு எச்சரிப்பு கொடுக்கிறது தவறல்ல. ஆனா நீங்க என்ன விட்டு போயிட்டு அப்படி நடந்துரும் இப்படி நடந்துரும் நீ சபிச்சிருவ, அப்படி ஒரு தேவன் அப்படி ஒருத்தர் உங்களை சபிக்கிறார் அப்படின்னா நான் உண்மையிலே சொல்றேன், அவர் தேவ மனிதனே இல்லை. அவருடைய வார்த்தைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதான் வேதம் சொல்லுது, காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தகாது, காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தகாது. அதனால அப்படி யாராவது இருப்பார்களே ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர்களை விட்டு விலகுங்கள். நமக்கு எல்லாரும் நம்ம ஜெபிக்கணும். ஒரு மனுஷனை பார்த்த உடனே, அதான் ஒரு மனுஷன் உங்களிடத்துல பேசும்போதே அந்த மனுஷன் யாரு, எதற்கு பேசுறாரு, அவர் பேசுறதுக்கு காரணம் என்ன, என்ன நோக்கம், அவர் பேசுகிறதுல ஏதாவது பொடி போட்டு பேசுறாரா, உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஒன்ன வச்சு பேசுறாரா, இல்ல இவர் பேசுற மாதிரியான வாழ்க்கை வாழ்றாரா, அவர் பேசி முடியும் போதே அந்த மனுஷனை குறிச்ச சகல ஞானமும் உங்க எல்லாருக்குமே வந்துடணும். இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா அந்த மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து நம்மளை கொண்டு போய் ஒரு பெரிய குழியில தள்ளிடுவாங்க, பெரிய குழியில தள்ளிடுவாங்க. இந்த யோசேப்பினிடத்துல யோசேப்பு இவ்வளவு பெரிய உயர்வை அடைவதற்கு நான் நம்புறேன் ஒரு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவனுக்கு ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இருந்துச்சு. இந்த லேடிக்குள்ள இருக்கிறது கெட்ட ஆவி கண்டுபிடிச்சிட்டான், நல்ல ஆவி இல்லப்பா, நம்ம மேல அன்பு செலுத்தி இவங்க வரல, நம்மளை குழியில தள்ள போறாங்க, இது நல்ல ஆவி இல்லை. ஆனா சிம்சோன் தன்னுடைய வாழ்க்கையில இதே போல ஒரு சூழ்நிலையில வரும்போது அவனுக்கு ஆவிகளை பகுத்தறியே தெரியல. அந்த தெளிலாளுடைய ஆவி கெட்ட ஆவி, அந்த ஆவி நம்மளை தப்பாதான் நடத்த போகுதுன்ற அந்த அறிவு அவனுக்கு பகுத்தறிகிற வரம் இல்லாதனால விழுந்துட்டான், தன்னுடைய 2 கண்களையும் இழந்தான், தன்னுடைய பலனையே இழந்து போயிட்டான், பலனையே இழந்து போயிட்டான். கேர்ஃபுல்.
இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் இப்படி மாட்டி இருக்கிறத நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப வருத்தமா இருக்குது. ஏன்னா பகுத்தறிகிற வரமே இல்லை, ஆவிகளை பகுத்தறிய தெரியல, இவங்க இதுக்கு தான் பேசுறாங்கன்னு தெரியல, இவங்களுக்கு உள்ளுக்குள்ள இது இருக்கு அப்படின்னு தெரியல. ஒரு பார்வையில கண்டுபிடிச்சிடணும், ஒரு பார்வையில கண்டுபிடிச்சிடணும் இவங்க சரியில்லாத ஆள் அப்படின்னு. அவன் பார்வையிலே கண்டுபிடிச்சிடணும், ஒரு பேச்சிலேயே கண்டுபிடிச்சிடணும். அதுதான் தேவனுடைய அபிஷேகம். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? கையை மேல உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. எல்லாருமே கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தாருங்க, ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை ஆண்டவரே எனக்கு தாரும் என்று கேளுங்க. சத்தத்தை உயர்த்தி ஏசப்பா கிட்ட கேளுங்க. ஏசப்பா, எனக்கு இன்றைக்கு ஒரு கிருபை வேண்டும், ஆவிகளை பகுத்தறிகிற ஒரு வரம் எனக்கு தேவை ஆண்டவரே, எனக்கு தாங்கப்பா, எனக்கு தாங்கப்பா, எனக்கு தாங்கப்பா. ஹல்லேலூயா. நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த யோசேப்பை குறித்து நீங்க இன்னொரு வாசிக்கும் போது வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. அவன் யார்கிட்டையுமே தன்னை குறித்து வாயை திறக்கவே இல்லை, யார்கிட்டையுமே தன்னை குறித்து வாயை திறக்கல. தன்னுடைய கஷ்டத்தை, தான் நடந்து வந்த பாதை எதையுமே வாயை திறக்கல. ஆனா இந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவனிடத்துல மட்டும் வாயை திறந்தான், அவன்கிட்ட மட்டும் வாயை திறந்தான். ஏன்னு நீங்க நினைச்சு பாத்தீங்களா? யோசேப்பு சிறைச்சாலை அதிகாரியுடைய கண்களை தயவு கிடைச்சிருச்சு, ஆனா அவன்கிட்ட தன்னுடைய வாழ்க்கையை குறித்து வாயை திறக்கல. போத்திபாருடைய வீட்டுல போத்திபாருடைய கண்களை தயவு கிடைச்சிருச்சு, ஆனா போத்திபார் இடத்துல தன்னுடைய வாயை திறந்து தான் இந்த சூழ்நிலை இருந்தவன்னு சொல்லல. போத்திபாருடைய மனைவியினுடைய கண்களை தயவு கிடைச்சிருச்சு, ஆனா போத்திபாருடைய மனைவியின் இடத்துல போய் நான் இப்படி வரப்பட்டவன் அப்படின்னு சொல்லல. யார்கிட்டையுமே சொல்லாதவன் இந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவனிடத்துல மட்டும், பானபாத்திரக்காரன்கிட்ட மட்டும் சொல்றான், எப்பா நான் களவாய் கொண்டு வரப்பட்டவன்ப்பா, நான் இந்த இடத்துல வர்றதுக்கு எந்த தப்புமே பண்ணலப்பா, அதனால ராஜாவுக்கு முன்னாடி போகும்போது கொஞ்சம் என்னை பற்றி சிபாரிசு பண்ணுன்னு சொல்றானே. நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, பானபாத்திரக்கார அவன் உண்மை உள்ளவன்னு யோசேப்பு கண்டுபிடிச்சிட்டான். பானபாத்திரக்காரனை ஏன் சிறைச்சாலைக்குள்ள போட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்க 2 பேரும் ராஜாங்கத்துல 2 பேர் தவறு செய்யறாங்க. சுயம்பாய்களின் தலைவனும் பானபாத்திரக்காரன், அவங்க ஒரு சந்தேக கேஸ்ல 2 பேரத்துக்கு உள்ள போடுறாங்க. அதுல இவன் ஒருத்தன், ஆனா இவன் அங்க தப்பு பண்ணல, உண்மையா இருந்திருக்கிறான். அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, யோசேப்புக்கு பானபாத்திரக்காரனை பார்த்த உடனே புரிஞ்சிருச்சு, இவன் கெட்டவன் கிடையாது, இவன் நல்லவன், இவன் உண்மையுள்ளவன், இவன் ராஜாவுக்கு தீங்கு நினைக்காதவன். சோ உண்மையுள்ளவனுடைய இருதயத்துல, உண்மையுள்ளவனுடைய சமூகத்துல தன்னுடைய வாயை திறந்துச்சான். இப்போ யோசேப்புக்கு இருந்த வரத்தை நீங்க நம்புறீங்களா? அவனுக்கு இருந்த முதல் வரம் ஆவிகளை பகுத்தறிகிற வரம், ஆவிகளை பகுத்தறிகிற வரம். அந்நிய பாஷையில பேசின உடனே நம்பிடக்கூடாது, தீர்க்க தரிசனம் பேசின உடனே நம்பிடக்கூடாது, நம்முடைய ஏதாவது ஒன்றை சொன்ன உடனே நம்ம நம்பிடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி சீரழிந்ததை நான் பார்த்திருக்கிறேன். நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கைய அவங்க உலக பிரகாரமாய் இல்லைன்னா அவங்க ரட்சிக்கப்படுவதற்கு ரட்சிக்கப்படாம இழக்கல்ல, நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை இழந்திருக்கிறாங்க. என் கண்களால பார்த்திருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டு வாழ்க்கை இழந்திருக்காங்க. ஒரு தங்கச்சி, ஒரு நல்ல தங்கச்சியை ஒருத்தங்க அந்நிய பாஷையில பேசிட்டே இருப்பாங்க, அவங்கள கூட்டிட்டு வர்றாங்க, திருச்சபைக்கு கூட்டிட்டு வந்து அவங்கள ஆவிக்குரிய வாழ்க்கையில நடத்தி கடைசியில பார்த்தா கணவனாரை விட்டு பிரிச்சு அவங்க அம்மா வீட்டுக்கே அனுப்பிட்டாங்க, அம்மா வீட்டுக்கே அனுப்பிட்டாங்க. இது என்ன ஆவி? அந்த ஆவியை கண்டுபிடிச்சு அந்த ஆவி உள்ளவர்களை விட்டு விலக வேண்டாம். இந்த ஜபத்துல கூட யாரோ ஒருத்தர் நீங்க அப்படி சிக்கிட்டு இருப்பீங்க. பிரதர் கேர்ஃபுல், சிஸ்டர் கேர்ஃபுல். தீர்க்க தரிசனத்தை நீங்க தேடி ஓடாதீங்க, யாராவது குறி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி தேடி ஓடாதீங்க, ஓடாதீங்க ப்ளீஸ், அப்படி செய்யாதீங்க, தப்பு. அதான் எனக்கு உங்க மேல கோபம் எல்லாம் இல்லை, ஆனா சில வருத்தமா இருக்குது. யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ண சொல்றாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்றாங்க.
ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே என்கிட்ட என்ன கேட்பாங்க தெரியுமா? ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் என்ன சொல்றாரு கொஞ்சம் சொல்லுங்க. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நான் தேவனுடைய ஊழியர் தான், ஆனா நான் என்ன ஜோசியரா? அப்படியெல்லாம் இல்லைல்ல, அப்படியெல்லாம் இல்லைல்ல. இன்னொன்னு, உங்களுடைய காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறத விட்டுட்டு எனக்கு சொல்லி கொடுப்பாரா? ஒரு பிரச்சனையில இருக்கிறீங்க, நீங்க இப்ப இந்த தேவை செய்தியை கேட்கறீங்க, நான் உங்கள்கிட்ட பேசிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை பேசிட்டு இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை வெளிப்படும். நீங்க கேட்டுட்டு இருக்கிற அநேக கேள்விகளுக்கு இந்த வேதத்திலிருந்து ஆன்சர் வந்துட்டே இருக்கும். இது ஆண்டவர் உங்களிடத்துல பேசுறது. ஆனா நீங்களே தீர்க்க தரிசனத்துக்காக போய் நின்று எனக்கு சொல்லுங்க அப்படின்றது அது அந்த அளவுக்கு சரியா வராது. அதனால நான் தீர்க்க தரிசனமே இல்லைன்னு சொல்லல. எதேர்ச்ச விஷயமா நீங்க போய் நிப்பீங்க, ஆண்டவர் உங்களிடத்துல பேசுவாரு, உங்களிடத்துல பேசுவாரு. பேசும்போது அது உங்களுக்கு தீர்க்க தரிசனமா இருக்கும். அதான் நான் வேதாகம கல்லூரியில் படிக்கும் போது எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த ஜெபம் பண்ணாங்க. ஃபாரினர்ஸ் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணி அவங்களுக்கு உரிய அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லிட்டே இருந்தாங்க. அப்போ என்னுடைய தலை மேல கை வச்சு ஜெபம் பண்ணும்போது அந்த ஃபாரினர்ஸ் சொன்னாங்க, நீ ஒரு திருச்சபையினுடைய போதகரா மாறுவ அப்படின்னு அவங்க சொன்னாங்க. உனக்கு கீழே நிறைய ஆடுகள் இருக்கிறத பார்க்குறேன், நீ ஒரு பெரிய மந்தையை மேய்ச்சிட்டு இருக்கிற, அந்த மந்தை திரளா இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சொன்ன உடனே உண்மையிலே எனக்கு சிரிப்பு தான் வந்துருச்சு. ஏன்னா அன்னைக்கு இருந்த சூழ்நிலை ரொம்ப மோசமான சூழ்நிலை. நான் ஊழியம் செய்வனான்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. அவ்வளோ ஒன்று நமக்கெல்லாம் ஒரு சர்ச்சு, நம்மெல்லாம் ஜனங்களை நடத்துவோமா அப்படின்னு. ஆனால் இன்றைக்கு நம்புறேன், அவங்க சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படியே எனக்கு நடந்துச்சு. அதனால சில நேரங்களிலே நம்ம எதர்ச்சியா போய் நிற்கும் போது ஆண்டவர் சில தீர்க்கதரிசிகள் மூலமாய், சில ஊழியர்கள் மூலமாய், வாக்குத்தத்த வசனங்களாலே நம்மோடு கூட பேசுவார். ஆனா எனக்கு தீர்க்க தரிசனம் வரணும்னு போய் நீங்க இன்னொருத்தருக்கு முன்னாடி நிக்கிறத விட நீங்க வேதத்தை திறந்து முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் அப்படின்னு ஜெபம் பண்ணாலே ஆண்டவர் உங்களை நேர்த்தியா நடத்துவாரு. ஆண்டவர் உங்களை வார்த்தையினால உங்களோட பேசுவார். நீங்க அதற்காக போய் நிக்கணும்னு அவசியமே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ரொம்ப நீங்கள் கவனமா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்திருக்கிறீங்க. அதுக்காக தான் சொல்றேன், இன்னைக்கு கூடுமான வரையிலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கிற ஒரு காலத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். எங்கு வந்தாலும் வஞ்சிச்சுட்டே இருக்கிறாங்க ஜனங்களை. நல்லா கேர்ஃபுல்லா இருங்க. ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே ஆவிகளை பகுத்தறிகிற ஒரு வரத்தை எனக்கு தாங்கப்பா. இந்த யோசேப்பு அந்த அவ்வளவு அவனுடைய வாழ்க்கையில கெஸ்ஸிங் பவர் அவ்வளவுக்கு அதிகமா ஆண்டவர் கொடுத்தாரு பாருங்களேன். அவ்வளவுக்கு அதிகமா கொடுத்தாரு. அந்த ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். நம்பர் 2, இரண்டாவதாக இன்றைக்கு இன்னொரு காரியத்தை குறி அப்படின்னா, இந்த யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த இரண்டாவது வரம், முதலாவது வரம் ஆவிக்குரியதை பகுத்தறிகிற வரம், இரண்டாவது வரம் 41ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் 37வது வசனத்தை வாசிக்க போறோம். 41:37 வாசிக்கலாமா? 37. இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்றான். நன்றாய் கவனிங்கள். இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. இங்கே பார்வோன் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறாரு. அந்த சொப்பனத்திற்கு யாராலும் விளக்கம் கொடுக்க முடியல. இப்ப யோசேப்பு விளக்கம் கொடுக்க வந்து நிற்கும் போது அங்க எதிராளிகள் நிறைய பேர் நின்று தான் இருப்பாங்க. என்ன, நாங்களே விளக்கம் கொடுக்க முடியும், இவன் பெருசா விளக்கம் கொடுத்துருவானோ அப்படின்னு அவன் பேர்ல பொறாமைப்படுகிற நிறைய மந்திரவாதிகள் அங்க நின்றுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, எல்லாருக்குமே அவன் கொடுத்த விளக்கம் யாருமே மறுப்பே சொல்ல முடியாத அளவுக்கு வேதம் சொல்லுகிறது, எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. இவனுக்கு ஆண்டவர் கொடுத்த இரண்டாவது வரம் என்ன அப்படின்னா, சொப்பனத்திற்கு விளக்கம் கொடுக்கிற வரம். ஹலோ,
சொப்பனத்திற்கு அப்படின்னா அழகாய் சரியான விளக்கத்தை, சரியான பதில, சரியான ரெமடிய, இல்லைன்னா சரியான கவுன்சிலிங் கொடுக்கிற அபிஷேகம் யோசேப்புக்குள்ள இருந்துருச்சு. இன்றைக்கு ஆண்டவரிடத்துல நம்ம கேட்க வேண்டிய ஒரு அபிஷேகம் என்ன அப்படின்னா, நீங்க கேட்க வேண்டிய வரம் என்ன வரத்தை கேட்கணும் அப்படின்னா, ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே எனக்கு சரியான விளக்கத்தை கொடுக்கறது மாதிரி, இல்லைன்னா என்னுடைய கவுன்சிலிங்க சரியாய் நான் கொடுக்கறது போல எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரேன்னு நீங்க கேளுங்க. நான் நிறைய பேருடைய வாழ்க்கையில பார்த்துருக்கிறேன். சிலர் கவுன்சிலிங் கொடுத்து அவங்க அப்படியே குழப்பி விட்டுருவாங்க, அப்படியே குழப்பி விட்டுருவாங்க. அவங்க வாழ்க்கையை அப்படியே சின்ன பின்னமாகி அப்படியே வந்து அப்படியே குழம்பிரும். பாருங்களேன், எத்தனையோ பேர் குழப்பத்தோட வந்திருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். சரியான விளக்கமே இல்லை. இவங்க சிலர் வந்து சொப்பனத்தை கொண்டு போய் சொல்லுவாங்க. அந்த சொப்பனத்திற்கு ஒரு தவறான விளக்கத்தை கொடுத்து தவறான விதத்தில் நடத்தப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுவும் ஒன்றும் இல்லாத சொப்பனம். சிலருக்கு சொப்பனத்தை பொறுத்த அளவில் 2 விதமான சொப்பனம் இருக்கு. ஒன்று நமக்கு வந்து ஆண்டவர் காமிக்கிற சொப்பனம், இன்னொன்று தொல்லை நம்முடைய யோசனையின் திரட்சியினால நமக்கு சொப்பனங்கள் அதிகமாக வரும். அது நம்ம கண்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம தூங்காமல் இருக்கும்போது, சில நேரத்தில் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும்போது நமக்கு சொப்பனங்கள் வருவது சகஜம். அந்த சொப்பனத்தை ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப பெருசா எடுக்கக்கூடாது. சில சொப்பனங்கள் நமக்கு ஆண்டவரே காண்பிப்பார். ஆனா அந்த சொப்பனம் நீங்க வந்து பார்க்கும்போது அதனுடைய விளக்கம் ரொம்ப ரொம்ப கரெக்டா இருக்கணும், ரொம்ப கரெக்டா இருக்கணும். அதான் நான் வந்து ஒரு விசை வந்து நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன். அந்த சொப்பனம் என்ன சொப்பனம் அப்படின்னு சொன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, ஜனங்கள் எல்லாருமே வந்து உட்காந்துருக்குறாங்க. நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் லேட்டாகி வர்ற மாதிரி நான் சொப்பனம் பார்த்தேன். அப்படி நம்ம லேட்டாக வந்ததே இல்லை. எப்போவுமே ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மோஸ்ட்லி 1 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேலேயே வந்து முன்னாடியே நான் உட்காந்து, இல்லைன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடியாவது வந்து உட்காந்து ஆயத்தமாகி ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அது 4 மணி ஆராதனையாக இருந்தாலும் 3 மணி ஆராதனையாக இருந்தாலும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துடுவேன். ஒரு நாள் சொப்பனத்தை பார்க்குறேன், ஜனங்கள் எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் 5 நிமிஷம் லேட்டாக வர்றேன். அறக்க பிறகு ஓடி வந்தேன், ஐயோ நான் லேட்டாக வரேன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த சொப்பனத்தை பார்த்து டக்குன்னு எந்திரிச்சிட்டேன். எந்திரிக்கும் போது அந்த சொப்பனத்தினுடைய விளக்கம் என்ன ஆண்டவர் அப்படின்னு யோசிக்கும் போது ஆண்டவர் என் மனசில் பேசினாரு, எப்பா நீ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்துறதுக்கு உன்னுடைய ஆயத்தம் ரொம்ப குறைவாக இருக்குது, ஆயத்தம் ரொம்ப குறைவாக இருக்குது. உடனே உட்காந்து ஜெபம் பண்ணி திரும்பி ஆயத்தப்பட்டேன். நான் இல்லாண்டவரை நான் ஆயத்தம் இல்லாமல் பலிபீடத்தில் போய் நிற்கக்கூடாது, என்னை ஆயத்தப்படுத்தும் அப்படின்னு. ஸோ நம்முடைய வாழ்க்கையிலே சரியான ஒரு கைடன்ஸ் கொடுக்கறது, சரியான ஒரு கவுன்சிலிங் கொடுக்கிறது, அது ஒரு மிகப்பெரிய அபிஷேகம். இந்த அபிஷேகம் வேணுமான்னு நினைக்காதீங்க, இந்த அபிஷேகம் மிக 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 அவசியமானது. நிறைய பேர் தன்னுடைய பிள்ளைகளை எத்தனையோ பேர் தவறான விதத்தில் நடத்துறாங்க தெரியுமா? அவங்க தவறான நிலைமைக்கு போகிறதற்கு காரணம் நிறைய பெற்றோர். இன்னும் தன்னுடைய கணவனார தன்னுடைய மனைவிய எத்தனையோ பேர் தவறா நடத்தியிருக்காங்க தெரியுமா? தவறா நடத்தியிருக்காங்க தெரியுமா? தவறாய் நடத்தி அவர்களை பாழ் குழியிலே தள்ள விட்டுருக்காங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சரியான ஆலோசனை கொடுக்காட்டா, ஆண்டவருடைய பிள்ளைகளே நிச்சயமா சொல்றேன், நம்முடைய பிள்ளைகளை கூட நம்ம வந்து வெற்றியான பாதையில நடத்தவே முடியாது. ரொம்ப கேர்ஃபுல். ஆண்டவரிடத்துல எல்லாருமே எதற்காக ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு சம்பவம் என் வீட்டில் நடந்துச்சுன்னா அதற்கு சரியான ஆலோசனை கொடுக்கிறது போல சொப்பனத்தினுடைய விளக்கம், அதான் நான் விளக்கம் கொடுக்கறதுல எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சரியான விளக்கம் கொடுக்கிற ஒரு அபிஷேகத்தை என் தலை மேல வைங்க ஆண்டவரேன்னு நீங்க கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும். அந்த அபிஷேகத்தை ஆண்டவரிடத்துல வாங்கிருங்க. எனக்கு நான் தப்பா கைட் பண்ணக்கூடாது ஆண்டவரை யாரையுமே. அதுவும் என் வீட்டில் இருக்கிற நபர்களை நான் ஒரு நாளும் நான் தவறா கைட் பண்ணிடவே கூடாதுப்பா. தவறா கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல இந்த அபிஷேகத்துக்காக கேளுங்கப்பா. ஆண்டவரே இந்த அபிஷேகத்தை எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க.
எனக்கு அந்த அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை ஒரு கணவன் மனைவி 2 பேரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அவங்க 2 பேரும் ஊழியக்காரங்க, நல்ல ஊழியம் செய்யற ஊழியக்காரங்க. ஆனா சில ஆண்டுகளுக்கு முன்பாக அவங்க வந்தாங்க, அவருடைய கணவன் அவங்க மனைவி 2 பேரும் வராங்க. அப்ப அவங்க இவர் மட்டும் ஊழியத்திற்காக போயிட்டே இருந்தாரு, அவங்க ஊழியத்திற்காக போகல. வரும்போது அவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில வந்தாங்க. அப்படியே முடியெல்லாம் அவங்க பிரிச்சு போட்டுட்டு, ரொம்ப உருமாறி வெக்ஸா கோவப்பட்டு, உடனே அவங்க எப்படி என்னை கூப்பிட்டு வந்தாங்கன்னா, பாஸ்டர் இவங்களுக்கு ஏதோ ஒரு சத்துருடைய போராட்டம், இவங்களை பிசாசு மாதிரி ஏதோ ஒன்று பிடிச்சிருக்குது அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட ஒரு 5 நிமிஷம் பேசினேன். அவங்க ஒண்ணுக்கு ஒன்று அப்படியே பேசினாங்க, தெளிவா பேசினாங்க. சரி ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தலையில கை வச்சு ஜெபம் பண்ணும்போது ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆடி திருச்சபையில் அங்கிருந்து பலிபீடம் வரைக்கும் அப்படியே முட்டியிலே நடக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா காலில் அடிச்சு அவங்க காலில் இருக்கிற அந்த துணியை அப்படியே கிழிக்கிறாங்க. அப்புறம் 2 நிமிஷத்துல நான் ஜெபத்தை குறைக்கிறேன், அப்படி ஸ்லோ பண்ணோன்னு அப்படி அமைதியாயிட்டாங்க. ஆனா எனக்கு ஒரு டவுட்டாவே இருந்துச்சு, இல்ல 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 இது சம்திங், ஏதோ ப்ராப்ளம், இது பிசாசு மாதிரி எனக்கு தெரியல, இது பிசாசு மாதிரி எனக்கு தெரியல. அவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சேன். சரி நான் ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன நடந்துச்சு? அவங்க சொன்னாங்க, நான் என்ன அறியாமலே நான் ஆடுனேன். உடனே நான் கேட்டேன், உங்களுடைய துணியை நீங்க கிழிச்சிங்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு. ஆமா ஞாபகம் இருக்குது. உங்க முடியை பிடிச்சி இழுத்தீங்களே, உங்களுக்கு வலிச்சா? அப்போ ஆமா வலிச்சிருச்சு. இப்படி நிறைய கேட்டேன். எல்லாத்துக்கும் அவங்க பதில் சொன்னாங்க. அப்ப நான் டிசைட் பண்ணிட்டேன், இவங்களுக்குள்ள கண்டிப்பா பிசாசு இல்லை. வந்திருக்கிற நிறைய பேர் பிசாசு பிசாசுன்னு சாதிக்கிறாங்க. ஆனா எனக்கு தெரியும் அவங்களுக்குள்ள பிசாசு இல்லை, அவங்க மன போராட்டம். அப்புறம் கேட்டாதான் அவங்க சொன்னாங்க, என்னுடைய வீட்டு பக்கத்துல ஒரு இடத்துல அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ ராத்திரி ஒரு கோயிலை பார்த்தேன். அந்த கோயிலுக்குள்ளே போன உடனே, அந்த கோயில் பக்கத்துல போன உடனே எனக்கு பயம் வந்துருச்சு. நானே நினைச்சுக்கிட்டேன் அந்த கோயில் உள்ள பிசாசு எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னாங்க. அப்புறம் ஜெபம் பண்ணி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து, இல்லை இல்லை உங்களுக்கு பிசாசு இல்லை, ஒன்றுமே இல்லை. பிசாசு இருந்தால் ஒரு மனுஷன் எப்படி இருப்பான், மன போராட்டமாக இருந்தால் ஒரு மனுஷன் எப்படி இருப்பான், பிசாசும் மன போராட்டம் ஒரே மாதிரி பண்ணும், இதை நம்ம வித்தியாசம் பண்ணி ஜெயிச்சிடணும், நீங்கள் மனசை ஸ்ட்ராங் பண்ணுங்க அப்படின்னு ஆலோசனை கொடுத்ததற்கு பிறகு அவர்கள் தெளிவாகி இன்றைக்கு கணவன் மனைவி இருவரும் ஆண்டவருக்காக ஒரு பெரிய ஊழியம் செய்கிறவர்களாக இருக்காங்க. அவங்க இன்னைக்கு எப்போ பார்த்தாலும் எனக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. பாஸ்டர் உங்கள்கிட்ட மட்டும் நான் வரல அப்படின்னா இன்னைக்கு தவறாய் கைட் பண்ணப்பட்டு இன்னைக்கு பிசாசு பிடிச்சவள மாதிரியே நான் சித்தரிச்சிருக்கப்பட்டிருப்பேன். அப்படி சித்தரிச்சிருக்கப்பட்டிருப்பேன். நீங்க சரியா நான் நடத்திட்டீங்க பாஸ்டர் அப்படின்னு இன்னைக்கும் நன்றி சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ரொம்ப அவசியமான ஒரு வரம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு காரியத்திற்கு சரியான விளக்கத்தை, சரியான கவுன்சிலிங்க, இல்லைன்னா சரியான ரெமெடி உங்களுக்கு தெரியணும். இல்லைன்னா உங்களுடைய குடும்பம் வெற்றியா வாழ முடியாது. உங்க பிள்ளைகள் தப்பு பண்ணும்போது நீங்க உடனே அவங்கள ஒரு தவறான விதத்துல நம்ம கிரியேட் பண்ணிடக்கூடாது, கைட் பண்ணிடக்கூடாது. எத்தனையோ பேர் ஆப்போசிட்டா அப்படியே அந்த பிள்ளைகளை நடத்த தெரியாம, அந்த பிரச்சனையை சரியா கையாள தெரியாம, எத்தனையோ பேர் பிள்ளைகளை எவ்வளோ அவங்களுடைய வாழ்க்கையை ஒன்றும் இல்லாம போக பண்ணியிருக்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அதான் சிலர் ஏதோ இந்த மனநிலைமை சிலருக்கு பாதிக்கப்படுவது சகஜம். அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட உடனே பார்த்தீங்கன்னா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, உனக்கு மென்டல் ஹாஸ்பிட்டல் தான் கொண்டு போகணும் இப்படின்னு சொல்லியே நிறைய பேர் அவங்கள மென்டலே ஆக்கிடுவாங்க.
சரிப்பா, எல்லாருக்கும் வர்றதான் ஓகே. ஒரு நாள் தூக்கம் இல்லை, பரவாயில்ல, தட்டி கொடுத்து சரி ரைட் பண்ணு, நீ பாசிட்டிவா யோசிக்காத அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளை மோட்டிவேட் பண்ணி கொண்டு வருகிற அபிஷேகத்தை நிறைய பேர் வாங்காம கவலைப்படுறது பெருசு இல்லை. நிறைய பேர் பிள்ளைகளை குறித்து, கணவனாரை குறித்து, மனைவியை குறித்து, அம்மா அப்பாவை குறித்து கவலைப்படுறாங்க. கவலைப்படுறது பெருசு இல்லை, அவங்கள சரியான விதத்துல கவுன்சிலிங் கொடுத்து நடத்தணும். நம்ம அந்த அபிஷேகத்தை ஆண்டவரிடத்துல கேட்கணும். ஸோ இன்றைக்கு இந்த நாளில் எல்லாருமே ஜெபிப்போம், ஆண்டவரே எனக்கு வரத்தை தாங்க. ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் இருக்கிற நீங்க ஏதோ ஒரு வரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ளணும். ஒரு பிஸ்னஸ் பண்ற வரத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஆட்களை பார்த்த உடனே பேச்சு திறன், அது ஒரு வரம். சுவிசேஷத்தை அறிவிக்கிறது ஒரு வரம். பாடுறது ஒரு வரம். பிரசங்கம் பண்றது ஒரு வரம். கவுன்சிலிங் கொடுக்கறது ஒரு வரம். இப்படி ஆயிரக்கணக்கான வரங்கள் இருக்கிறது. நீ ஒரு 10 வரத்தை பெற்றுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அவ்வளவுதான். இந்த பூமியில நீங்க தலை நிமிர்ந்து வாழ்வீங்க. உங்க பிள்ளைகளுக்கும் அந்த வரங்கள் வேணும். நீங்க ஒருவேளை பேரண்ட்ஸ் வீட்டில் உட்கார்ந்து இந்த ஆராதனை அட்டன் பண்ணுவீங்கன்னா, உங்க பிள்ளைகளுடைய தலை மேல கையை வச்சு, ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஏதோ ஒரு வரத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. ஒன்று, என் பிள்ளை பாட ஆரம்பிச்சா 1000 பேர் அழுகிற அபிஷேகத்தை என் பிள்ளைக்கு வரத்தை கொடுங்கப்பா. என் பிள்ளைக்கு பிரசங்கம் பண்ற வரத்தை கொடுங்கப்பா. என் பிள்ளைக்கு சம்பாதிக்கிற வரத்தை கொடுங்கப்பா. எங்க பிள்ளைக்கு பேச்சாற்றல் வரத்தை கொடுங்கப்பா. இப்படி வரங்கள் இல்லாம, ஒருவேளை நீங்க வயதானவங்க இந்த சத்தியத்தை கேட்டுடலாம், பாஸ்டர் நான்லாம் இனி கொஞ்ச நாளைக்கு இந்த உலகத்தை விட்டு போறேன், எனக்கு இல்ல. கர்த்தர் உங்களுக்கு வரத்தை கொடுத்து நீங்க யாராவது ஒருத்தருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமா மாறணும். நீங்க மாறணும். நீங்க கை வைக்கும் போது அற்புதம் நடக்கணும். எல்லாரும் கேட்கலாமா? இந்த 2 காரியத்தையும் மனசுல வச்சு, யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த 2 வரங்கள். 1, ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை ஆண்டவர் கொடுத்தார். 2வது, சொப்பனத்திற்கு விளக்கத்தை கொடுக்கிற ஒரு வரத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. கேட்கலாம் ஆண்டவருடைய சமூகத்துல. எல்லாரும் அப்படியே முழங்கால் படிடலாம். தேவ சமூகத்தில் அப்படியே எழும்பி நிற்கிறவர்கள் எழும்பி நில்லுங்களாம். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இன்றைக்கு அந்த வரத்தை வாங்காம நான் உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொல்லுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த வரத்தை பெற்றுக்கொள்ளாம நான் போக மாட்டேன் ஆண்டவரே, அந்த வரம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆவியானவரே, ஆவியானவரே எங்களுக்கு அந்த வரம் வேண்டும் என்று சத்தத்தை உயர்த்தி கேளுங்க எல்லாரும். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம், ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. கேளுங்க எல்லாருமே, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி. கைய மேல உயர்த்தி, ஆவியானவரே, இந்த காலை வேளை உம்முடைய மகிமை உங்க பிள்ளைகளை தொடர்ந்துமா. வரங்கள் இல்லாத வாழ்வு எனக்கு வேண்டாம்.
எனக்கு ஒரு வரத்தை தாங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே ஒரு வரம் செயல்படட்டும். அவர்களுக்குள்ள வரங்கள் செயல்படட்டும். அவருடைய கைகளில் அற்புதங்கள் நடக்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே, ஆவி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இனி இருக்கிற காலங்களில் ஒரு வரம் இல்லாம எதையுமே செய்ய முடியாது. ஸ்பெஷலா ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்றேன், வரம் இல்லாம உங்களால எதையுமே பண்ண முடியாது. வரங்கள் இல்லாம உங்களால ஊழியம் செய்ய முடியாது. ஏதோ ஒரு வரத்தை நான் எல்லாம் பல மணி நேரம் ஆண்டவரிடத்துல கெஞ்சினேன், எனக்கு ஏதாவது ஒரு வரத்தை கொடுங்கப்பா. எனக்கு இந்த உலகத்துல ஊழியம் செய்யறதுக்கு ஒரு தகுதி கூட எனக்கு இல்லப்பா. எனக்கு ஏதாவது ஒரு வரம் வேணும்ப்பா, ஏதாவது ஒரு வரம் வேணும்ப்பா. அதனால வெறும் ஊழியக்காரங்க மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல நீங்கள் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழணும்னா கூட உங்களுக்கு வரம் வேண்டும். அதான் எல்லாமே ஒரு வரம் தான் ஆண்டவருடைய பிள்ளைகளே. காரிய சித்தி கூட ஒரு வரம். நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கிறது கூட ஒரு வரம். சிலரிடத்துல சிலர் பேசும்போது அவ்வளவு அழகா பேசுவாங்க, அது கூட ஒரு வரம். பாடுறது ஒரு வரம், பிரசங்கம் பண்றது ஒரு வரம், சுகமாக்குறது வரம். இப்படி ஆயிரக்கணக்கான வரங்கள் உங்களுக்குள்ள, பல ஆயிரம் வரங்கள் அப்படியே செயல்படணும். அந்த வரங்கள் உங்களுமே செயல்படணும். இன்னைக்கு முழுக்க இந்த காரியத்திற்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டே இருங்க. ஹல்லேலூயா.